பல முயற்சிகளுக்கு அப்புறமா சினிமா நமக்கு செட் ஆகாதுன்னு முடிவெடுத்த நடிகர்களோட வாரிசுகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆனந்த் பாபு. தமிழ் சினிமாவோட காமெடி உலகத்துல தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சவர் தான் மறைந்த நடிகர் நாகேஷ். அவரோட பாடி லாங்குவேஜ், டைமிங் காமெடி, நடிப்பு இது யாராலையுமே என்னைக்குமே நிரப்ப முடியாத ஒரு இடத்த உருவாக்கியிருக்காரு. அவரோட மகன் தான் இந்த ஆனந்த் பாபு. சினிமாவுல இவருமே நடிகரா அறிமுகமாகி இருக்காரு. 80s மற்றும் 90ஸ்ல ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு. குறிப்பா தன்னோட வித்தியாசமான டான்ஸ்க்காக ரசிகர்கள் மத்தியில சீக்கிரமாவே ஃபேமஸ் ஆனாரு. நடிகன், வசந்த கால பறவை, பாடும் வானம் பாடி இந்த மாதிரி படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. ஆனா என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நாகேஷ் எப்படி தமிழ் சினிமாவுல கலக்குனாரோ அதே அளவுக்கு ஆனந்த் பாபுவால பெருசா எதுவும் பண்ண முடியல. எப்படியாவது ஒரு ஹீரோ ஆகிடணும் அப்படின்னு அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு தொடர்ச்சியான ஹிட் கிடைக்கல. காலப்போக்கில் ஹீரோ வாய்ப்பு குறைஞ்சதுனால சினிமாவுல இருந்தே காணாம போயிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிருத்விராஜன். ஒரு நடிகரா, டைரக்டரா, திரைக்கதை ஆசிரியரா தமிழ் சினிமாவுல கொடிகட்டி பறந்தவர் தான் பாண்டியராஜன். இவரோட மகன் தான் இந்த பிருத்விராஜன். இவர் கைவந்த கலை அப்படின்ற படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஆனா இப்படி ஒரு படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு படம் அட்ரு ஃபிளாப் ஆயிடுச்சு. என்னதான் ஒரு வாரிசு நடிகராகவே இருந்தாலோ, பாண்டியராஜனோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தினாலோ பிருத்திவியால பெருசா தமிழ் சினிமாவில் ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறமா அவருக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் இல்லாம போனதுனால சினிமாவில இருந்தே விலகிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கார்த்திக்கோட மகன் கௌதம் கார்த்திக். நவரச நாயகன் கார்த்திக்கோட மகன் அப்படின்ற மிகப்பெரிய அடையாளத்தோட தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் இந்த கௌதம் கார்த்திக். கடல் அப்படின்ற படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமாக இருப்பாரு. கௌதம் கார்த்திக் என்னதான் ஒரு நல்ல ஆக்டராகவே இருந்தாலும் அவர் தேர்ந்தெடுத்து நடிச்ச படங்கள் எதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இன்னும் சொல்ல போனா அவருக்கு சொல்லிக்கிற மாதிரி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் எதுவுமே கிடையாது. ஆனா கார்த்திக் அப்படி கிடையாது. ஒரு காலத்துல தமிழ் சினிமாவோட நவரச நாயகனா வலம் வந்துட்டு இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா ரஜினி, கமலுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு கார்த்திக்கோட படங்கள்லாம் தியேட்டர்ல மெகா பிளாக் பஸ்டர் ஆகும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராம்குமார். உங்க எல்லாருக்குமே சிவாஜி கணேசனோட மகனா பிரபுவை தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் ஒரு மிகப்பெரிய நடிகரா, ஒரு மிகப்பெரிய குணச்சித்திர நடிகரா தமிழ் சினிமாவில் வளர்ந்திருக்காரு. ஆனா சிவாஜி கணேசனுக்கு இன்னொரு மகனும் இருக்காங்க. அவங்க தான் இந்த ராம்குமார். இவரை கண்டிப்பா நீங்க நிறைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஐ படத்துல கூட வில்லனா நடிச்சிருப்பாரு. ஆரம்பத்துல இவர் சினிமாக்குள்ள நடிக்க வரும்போது மிகப்பெரிய நடிப்பு ஜாம்பவானோட மகன் அப்படின்றதுனால ராம்குமார் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அதை அவரால் பூர்த்தி செய்ய முடியல. ராம்குமாரும் பல முயற்சிகள் பண்ணி பார்த்தாரு. ஆனா ஹீரோவா அவரால் பெருசா எங்கேயுமே வலம் வர முடியல.